அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் சிம்பிள் டேஸ்டியான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். அதிலே நல்லா மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதை மேரினேட் பண்ணி இருக்கட்டும். அடுத்ததாக சோம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி, இது எல்லாத்தையும் சீரகம், மிளகு எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அளவெல்லாம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பவுட்ரு பண்ணதையும் வந்துட்டு நம்ம இந்த மட்டனோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மட்டனோட இதையும் நம்ம சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கையால் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மட்டனில் வந்துட்டு இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்காவது நம்ம வந்துட்டு ஊற வச்சிடலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குன்னா தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்துடட்டும். அதுக்கு அடுத்ததான் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா இது பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்க வேண்டாம், அப்படியே நம்ம முழுசாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 2 தக்காளி தான் நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கோம். 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம மட்டனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வெங்காயம் வதக்குறப்போ உப்பு சேர்க்கணுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் பாதி வதங்கினதை நான் எடுத்து வச்சுக்கிறேன், மீதி பாதியை அப்படியே நான் வச்சுக்கிறேன் குக்கரில். கூடவே இந்த மட்டனோட அந்த மேரினேட் பண்ணதையும் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். எதுக்கு இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் தனியாக கிரைண்ட் பண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன். கூடவே கடிச்சு சாப்பிட்றதுக்கு அளவு மாதிரி தேங்காய் பீசஸ் வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்துட்டு அந்த கிரேவி கூட தேங்காய் பீசஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சது இதில் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் வாயில் கடிப்படுறதுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி சேர்க்குறப்ப கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். அடுத்ததான் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப திக்கான தேங்காய் பால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி விட்டு அரைச்சதுனால அதோட நான் சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.